ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னையோட ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி ஒரு டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 31, 2024. ஸோ இதில் ஃப்ரண்ட் பேஜ்லேயே நம்ம கேரளாவில் நடந்த வேணாடு இன்சிடென்ட் வந்து லேண்ட்ஸ்லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ஓவராலாக வாசிச்சிருங்க. ஸோ அதே மாதிரி அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மனு மேக்ஸ் இட் பேர் வின்ஸ் அ பிரான்ஸ் அகெயின் இந்த கம்பெனி ஆஃப் சராப்ஜாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்து இருக்குங்க. ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஒலிம்பிக்ஸை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஃப்ரண்ட் பேஜில். அடுத்து ஸோ இன்னையோட ரீஜியன் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டெரக்கோட்டா ஒரு ஆர்டிக்கல் வந்து இருக்குங்க. ஸோ இந்த டெரக்கோட்டா பைப்லைன்ஸ் ரிசம்பிளிங் ட்ரைனேஜ் சிஸ்டம் அன்னியர்த் இன் கீழடி. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஆர்டிக்கல். ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணுங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி சவுத் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஜிஎன்ஸ் டேமேஜ் 135-year-old சார்மினார் டாக் இன் ஹைதராபாத் கிளாக் இன் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து ஓவராலாக பார்த்துங்க. இந்த சார்மினார் இதை பற்றி வந்து பார்த்துங்க. இந்த லாஸ்ட் பேரால் கொஞ்சம் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும். வெளியே டைப் பண்ணி வந்து பார்த்துக்குங்க. ஸோ எடிட்டோரியல் இன்றைக்கி வந்து அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் இருக்காதுங்க. நான் சும்மா நீங்கள் வாசிச்சு விட்ற மாதிரி இருக்கும். லைசன்ஸ் ராஜ் ஃபார் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அந்த இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் யூடியூப்பில் நடக்கிறத பற்றி வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கண்டென்ட் க்ரியேஷனை பற்றியும் வந்து இதில் பேசியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த நியூஸ் ஸோ ஒப்பீனியன் ஆர் ஸ்ட்ராட்டஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன நியூஸ் வந்து இருக்கும். இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. மிச்சம் ரெண்டையும் வந்து நீங்கள் சும்மா வாசிச்சு விட்டுக்கோங்க. ஒப்பீனியன் வந்து இது நம்ம எடிட்டோரியல் எப்போவுமே வாசிக்க சொல்லுவோம். அதே மாதிரி ஒப்பீனியன் பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பீனியனில் இந்த ஆர்டிக்கல் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த கேஸ் ஃபார் லீகல் அட்வைசரி கவுன்சில். இது வந்து ஆல்ரெடி இது ஒரு 1 வீக் முன்னாடி இந்த லீகல் அட்வைசரி கவுன்சில் பற்றி வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்தது. ஸோ அதை பற்றினது தான் இதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நியூஸ் செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பேஜில் கேரளாவோட டிசாஸ்டர் அதோட கனெக்டான நியூஸ் தாங்க இது. ஸோ கேரளா இக்னோர்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் டு ப்ரிவென்ட் சச் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்கில் அப்படிங்கிறவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னா இவங்க வந்து ஒரு சேர்மன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் எக்காலஜி எக்ஸ்போர்ட் பேனலோட சேர்மன் இவங்க. ஸோ அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்டிக்கல் வந்து ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியூஸ் பேஜில் 150% கஸ்டம்ஸ் டியூட்டி ஆன் லேப் கெமிக்கல்ஸ் அலார்ம்ஸ் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, 10%லேருந்து 150% வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் மெயினாக படிச்சிருங்க. அதே மாதிரி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இன் ப்ரீஃபில் ஒரு சின்ன ஆர்டிக்கல் வந்து இருக்குங்க. ஸோ இது என்ன அப்படின்னா பஞ்சாப் ரெக்கார்ட் 41 டெத்ஸ் டியூ டு H1N1 இந்த இயரில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் ஓவராலாக எவ்வளோ கேசஸ் இருக்குது, எந்தெந்த இடத்துல எவ்வளோ கேஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ ஓகே, இதே மாதிரி ஸோ அன்றைக்கி பிஸ்னஸில் ஒன்றும் இருக்காதுங்க. வேர்ல்டு பேஜ் வந்தீங்க அப்படின்னா இந்த US டு ப்ரொவைட் $500 million மிலிட்ரி ஃபண்டிங் டு பிலிப்பைன்ஸ் பிளிங்கன் வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து சொல்லிட்டேன். ஸோ இதை தவிர்த்து எதுவும் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருந்தது, வேறு ஏதாச்சும் நியூஸஸ் எதுவும் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். குரூப் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜூலை மந்தோட ஜிஸ்ட் பிடிஎஃப்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ஸோ அதாவது இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நோட்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நான் சீக்கிரம் வந்து அப்டேட் பண்ணுறேன். அந்த குரூப்பில் தாங்க பண்ணுவேன். தேவைப்பட்டால் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு குரூப் TNPSC. ஸோ மெயினாக நீங்கள் TNPSC ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்க, உங்களுக்கு TNPSC எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்கன்னா மட்டும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அது டெய்லி டெஸ்ட் பிடிஎஃப்ஸ் வந்து குரூப்பை வந்து நம்ம போட்டுட்ருப்போம். அந்த குரூப்பில் அதோட ஆன்சர்ஸ் ஈவினிங் வந்து நைட்டுக்குள்ளே வந்து போடுவோங்க. ஸோ இது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இது போக நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த லிங்க்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.